இதை பற்றி ரசூல்லாம் வந்து சொல்கிறாங்க. எதுனா இது அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸு 2881. புவானா என்ற இடத்தில் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு மனிதர் நேர்ச்சை செய்தார். நான் ஒரு இடத்துல, புவானான்னு ஒரு இடம் இருக்குங்க, அங்கே வச்சு நான் அறுக்க போகிறேன்ட்டு நான் நேர்ச்சை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரசூல்லாட்ட சொல்கிறாங்க. அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் புவானா எனும் ஒரு இடத்தை பலிதான் நேர்ச்சை செய்துள்ளேன் என்று தெரிவித்தார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அறியாமை காலத்தில் வழிபாடு நடத்தப்படும் சிலைகள் ஏதும் அங்கே உள்ளனவா? அங்கே ஏதாவது சிலை இருக்கா? புவானான்னு பர்டிகுலராக அந்த இடத்த சொல்கிறீங்களே, அங்கே வச்சு தான் அறுக்கணும்னு நீங்கள் ஏன் முடிவு பண்ணீங்க? அங்கே ஏதாவது சிலைகள் இதுக்கு முன்னாடி இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்று நபித்தோழர்கள் விடையளித்தனர். அறியாமை கால திருவிழாக்கள் ஏதும் அங்கே நடக்குமா? திருவிழா நடக்கிற பகுதியா அது அப்படிங்கிறாங்க. அப்போது நபித்தோழர்கள் இல்லை என்றாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி என்றால் உமது நேர்ச்சையை நிறைவேற்றுவீராக. அப்படின்னா நீங்கள் நேர்ச்சை என்ன பண்ணுங்கள், நிறைவேற்றுங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் விஷயத்தில், தன் கைவசத்தில் இல்லாத விஷயத்திலும் நேர்ச்சை என்பது இல்லை என்று கூறினார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற விஷயத்தில் நேர்ச்சை பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இடங்களுக்கு போய் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அறுக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போ அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த இடங்களுக்கு போய் கூட நாம் அறுத்து சாப்பிட்டா கூட என்ன ஆயிரும், பனைமரத்துக்கு அடியில் உட்காந்து பால் குடித்தாலும் கல் தான் குடித்தான் அப்படின்னு நினைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணாதீங்கிற. இப்போ இந்த நேர்ச்சை சம்பந்தமாக இன்னும் ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறோம். இங்கே நேர்ச்சைங்கிறது என்ன தெரியுமா? நேர்ச்சைனா தெரியுமா? அதாவது ஏதோ ஒரு இது இருக்கும், ஏதோ ஒரு கோரிக்கை இருக்கும்னா ஒரு மனுஷனுக்கு, இது நடக்கணும் அது நடக்கணும், ஒரு கேடிஎம் பைக் வாங்கணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஜென்ஸிஸுடைய வாழ்க்கையின் லட்சியம் கேடிஎம் வாங்கணும், ஐஃபோன் 16 வாங்கணும். இப்போ கிடச்சிருச்சு, அது வந்துச்சுன்னா நான் இது பண்ணுவேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணுவான். புரியுதா? அது நடந்துருச்சுன்னா அது நிறைவேற்றணும். ஏன்னா நடந்துருச்சு இல்லை, அது நிறைவேற்றணும். அல்லாஹ்விடத்தில் இதுவும் விசாரிக்கப்படும், குர்ஆன்லேயே இருக்குது. புரியுதா? ஆனால் ரசூலுல்லாஹ் எங்கேயாவது நேர்ச்சை பண்ணாங்களா? பண்ணல. சஹாபாக்கள் எங்கேயாவது நேர்ச்சை பண்ண மாதிரி இது மாதிரி முதல்ல ஏதோ ஒரு காலத்தில் சொன்னது தான். ரசூலுல்லாஹ் என்கரேஜ் பண்ணல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நேர்ச்சை செய்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இந்த புத்தியே தப்பு இங்கே. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் நேர்ச்சை தான் பண்ணுவாங்க. இங்கே இப்போ களத்தூரில் போய் கோழி அறுக்கிறவன்லாம் இந்த உள்ளூரில் வச்சு நேர்ச்சை பண்ணிட்டு போயிடுவான். என்ன பண்ணிட்டுருப்பான், இது மட்டும் நடந்துருச்சுன்னா, என் பையன் மட்டும் 10th 450 மார்க் வாங்கிட்டானா, நான் வந்து சையத் முஸ்தபா தர்காவில் இதை பண்ணுறேன், அங்கே வந்து ஆடு கொடுக்குறேன், இங்கே வந்து கோழி கொடுக்குறேன், இங்கே வந்து இந்த காணிக்கை ஆக்குறேன், அதை காணிக்கை ஆக்குறேன், இந்த மாதிரியான டீலிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இந்த டீலிங்க்கு வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு இது மாதிரி செய்யலாம் நேர்ச்சை, ஆனால் இது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா நேர்ச்சை பண்ணுறவங்க எல்லாரும் துனியா ரீதி தான் நேர்ச்சை பண்ணுவான். நான் மட்டும் கபூரில் கேள்வி கணக்கு இல்லாமல் ஜெயிச்சிட்டேன்னா நேர்ச்சை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எவனா பண்ணுறானா? பண்ணுறதும் இல்லை. செத்து போனதுக்கப்புறம் இவனுள்ள என்ன நடக்குதுன்னு தெரில. நான் மட்டும் என் வலது கையில் மறுமையுடைய புத்தகம் கொடுக்கப்பட்டால் நான் உனக்காக ஆடு அறுப்பேன்னு சொல்ல முடியுமா? மறுமை சிந்தனையே, அதாவது மறுமைக்கு இவங்க எந்த ஒரு நேர்ச்சியும் செய்ய மாட்டாங்க. புரியுதா? அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. இவங்க எடுக்கிறதெல்லாம் நேர்ச்சியெல்லாம் பாரு, குழந்தை பிறக்கணும், கல்யாணம் பண்ணணும், நோய் போகணும், பிஸ்னஸில் லாஸ் ஆகக்கூடாது, கடன் தீரணும், என்ன பிரச்சனை இருக்கக்கூடாது, இதே தான், சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது, இது மாதிரியான விஷயங்கள். இந்த டீலிங்லாம் வந்து அல்லாட்ட வந்து கண்டிஷன் வச்சு, நீ இது கொடுத்தா நான் அதை கொடுக்குறேன். அப்போ இப்போ என்ன பண்ணுற நீ? இப்போ இதெல்லாம் தரமாட்டே ஆஃபர் கொடுக்குறியா அல்லாவுக்கு? ஆனால் ஒரு ஆஃபர் தட்டா சொல்கிற மாதிரி இதுதானே அது. அல்லாவுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறீங்களா? அப்போ அது மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நேர்ச்சை இறைவன் விதித்த எதனையும் மாற்றி அமைத்து விட போவதில்லை. அல்லாவுடைய விதியில் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும். உங்களுக்கு சாகிற வரைக்கும் நோய் போகக்கூடாதுன்னு அல்லாஹ் எதிர்த்தானா அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. வேணா துவாசிங் கெஞ்சிங், அது பிச்சை, அதை கேளு. நான் எனக்கு கொடுக்குற வேலை நீ பண்ணாது, ஒன் சைடு தான் கேட்கணும். நீ கொடுந்தா நீ பிச்சை கேட்கணுமே தவிர, நான் இது செஞ்சால் அது செய்வேன், நான் அது செஞ்சால் இது செய்வேன்,
சில பேர் என்ன பண்ணுவோம், நான் சொல்லி கூட அவன் அல்லா தரல. அப்போ என்ன அர்த்தம், ஒரு ஆடு போச்சு அவனுக்கு இப்போ எவ்வளோ லாஸ். அந்த ஆடு இவன் மனுஷன்தான் திம்பான், இன்னும் அவன் கொண்டு போய் காவத்துள்ளால போய் அது தேய்க்க போகிறது கிடையாது. அப்போ ரசூல்லா என்ன சொல்கிறாங்க பாரு, இதனால் என்ன ஏற்படுது அப்படின்னா, கஞ்சர்களிடம் இருந்து செல்வம் வெளியே கொண்டு வரப்படும் என்பதை தவிர வேறு எந்த பிரயோஜனமும் இதில் இல்லை. இதுதான் புகாரில் 6608, 6693. இந்த மாதிரி நேர்ச்சை பண்ணுறவன் ஆசை பிடிச்சவனாக தான் இருப்பான், கஞ்ச பையனாகவும் இருப்பான், அவன் செலவும் பண்ண மாட்டான். இப்படி ஏதாவது எல்லாம் என்ன பண்ண ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பான் இவனுக்கு. என்ன இவன் இப்படி ஏதோ ஒன்று நேர்ச்சை பண்ணுவான், அது நடந்துடும். அவன் என்ன பண்ணுவான், ஆடு அறுப்பேன். இந்த கஞ்ச பையன் இருக்கான்ல, ஒரு செலவு நடந்துச்சுல்ல, இவ்வளோ தாங்க புண்ணியம். இது அவன் ஆடு அறுக்கலைன்னா கூட அது கிடச்சிருக்கும். ஆனால் இவனுடைய புத்தியினால் இப்படி ஆயிடுச்சு இந்த கஞ்சனுக்கு. இவன் கஞ்சன் இருந்து ஒரு ஆடு ஏழைகளுக்கு கிடச்சி, இதுதான் பிரயோஜனம், மற்ற எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் அந்த நேர்ச்சை பற்றிய கான்சியஸ் இருக்கணும். நம்ம ஆளுங்க, நம்ம பொம்பளைங்கன்னா நேர்ச்சை பொசுக்குன்னு நேர்ச்சை, குழந்தை இல்லை நேர்ச்சை பண்ணுறேன் என்ன கொடுப்பான், தரலைன்னா உங்களுக்கு கயிறு இருக்குன்னு அர்த்தம். என்ன குழந்தை கொடுத்து அதை பெரிய சைத்தானாக இருந்து என்ன அது சொல்ல பேச்சு கேட்காம அதனால் வாழ்க்கை பூரா நிம்மதி கெடுறதுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு சின்ன கவலையோடு எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கானா, அது சபூர் செஞ்சோம்னா அதுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் கிளியராக இருக்கணும். நேர்ச்சை செய்கிற எந்த இடத்துலையும் போயிட்டு நம்ம நேர்ச்சை நிறைவேற்றக்கூடாது. அல்லாவுக்காக நேர்ச்சை இதுக்கு முன்னாடி தெரியாமல் இருக்க காலகட்டத்தில் பண்ணியிருந்தா அது நல்ல நேர்ச்சையாக இருந்தால், அந்த நேர்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கணும், நாகூர் தர்காவில் போய் நான் இதை பண்ணுறேன், ஏர்வாடி தர்காவில் நான் இதை பண்ணுறேன், அஜ்மீரில் போய் இதை பண்ணுறேன், என்ன இந்த மாதிரி நான் இங்கேருந்து நடந்தே வருவேன், அந்த மாதிரி எதுவும் ஷரியத்து வழிகாட்டாத விஷயங்கள் இருந்தால் அதை செய்யக்கூடாது. அதே ஏழைகளுக்கு 10 பேருக்கு சாப்பாடு தரேன், அல்லது நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு தர்மம் இவ்வளோ தரேன், இப்படி ஏதாவது நேர்ச்சை பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரியான நேர்ச்சைகள் நிறைவேற்றணும்.